சென்னையில் அடுக்குமாடி வீடுகள் வாங்க வேண்டுமா? பிரதான பகுதிகளான அண்ணா நகர், வடபழனி, அம்பத்தூர் ஓரகடம், ராம்நகர் மற்றும் பசும்பொன் நகர் பகுதிகளில் மிக நேர்த்தியாக வாஸ்து முறைப்படி தரமான மூலப்பொருட்களை வைத்து கட்டிக்கொண்டிருக்கும் கைராசியான ஸ்தாபனம். அணுகவும் கீழச்சிவல்பட்டி வள்ளியப்பன் அவர்களின் முருகன் பில்டர்ஸ், சிவில் கான்ட்ராக்டர் அண்ட் பிளாட் ப்ரமோட்டர்ஸ். ஏதோ ரெடியா இருக்கீங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிபேட் செஷன், ஒரு சின்ன போட்டி மாதிரி வச்சுக்கலாம். எங்க இருந்து அப்படின்னா கரெக்டாக என்னோட இந்த லைனுக்கு ஆட்சி உட்காந்துருக்காங்கல்ல, இந்த சைடு இருக்கவங்க எல்லாம் ஒரு டீமாகவும், இந்த லைனுக்கு இந்த சைடு இருக்கவங்க எல்லாம் ஒரு டீமாகவும் ஸ்பிட் ஆகிக்க போறீங்க. யார் வேணா மைக் எடுத்து பேசலாம், ஆனா மைக்கை எப்படியாவது வாங்கிடணும். நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட் இல்லைன்றதை நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம். ரெடி? ரெடியா? ரெடி. ஸோ என்ன டாபிக் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த லைனுக்கு இந்த பக்கம், அதாவது என்னோட இடது பக்கம் இருக்கவங்க, வலது பக்கம் இருக்கவங்க, நான் ஒரு அழகான குட்டி டாபிக் சொல்லிடுறேன். குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சி அப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஆட்சிஸ் தான் அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்கிறவங்களும், அண்ணன் தான் அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்கவங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண போறீங்க. ஸோ அந்த லைன்ல நீங்களும் ரெண்டு பேரும் அப்படியே வந்துருவீங்க. ஓகே, ரெடி? ஸோ யார் வேணா ரேண்டமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மைக்கு நடுவில் நாங்கள் இந்த ஃபண்ட் ஹவுஸோட ஸ்டார்ட் பண்ணோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. மைக் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஹலோ ஹலோ. மகிழ்ச்சிக்கு ஆண்கள் தான் காரணம். ஏன்? ஏன்னா நாங்கள் அம்மியில் அரைக்காம மிக்சியில் அரைக்காம சட்னி வைக்க மாட்டோம். அவங்க சட்னி சாம்பார் எங்களுக்கு நல்லா வச்சிருவாங்க. ஓகே, இன்னொரு சொல்லுங்க. நடுவில் நான் மிஸ் பண்ணிட்டேன். அம்மியில அரைக்காம மிக்சியில அரைக்காம சட்னி வைப்போம். அப்படி இல்ல, ஆனா ஆட்சியில் வந்து இஞ்சி பச்சடியில இருந்து எல்லா பச்சடியும் வச்சிருவாங்க. சரி, அதனால மகிழ்ச்சி. எனக்கும் இந்த தலைப்புக்கும் சம்பந்தம் இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. அண்ணன் இஞ்சி பச்சடி நல்லா வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க. சொல்ல வந்தது வந்து எல்லாத்தையும் பொறுமையா விட்டு கொடுத்துருவாங்க. பொறுமையை விட்டு கொடுத்துருவீங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் ஆன மாதிரி ஆயிருதுங்க. பொறுமை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்களா ஆண்கள்? இந்த சைட்ல யார் ஸ்டார்ட் பண்றீங்க? பின்னாடி அவங்க கிட்ட மைக் கொடுங்க. அதனால மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஓகே, ரெண்டு பக்கத்துல அட்ஜஸ்ட்மென்ட் இருந்தாதான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். ஓகே, பட் இருந்தாலும் ஆட்சி இஸ் மெயின் ரீசன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஆம்பளைங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்றதுனால தான். இல்ல, எனக்கு என்னமோ இது இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, ஒரு கைத்தறி கொடுங்க. உங்க டீமுக்காக அங்க இருந்து பேசுறாங்க. ஆண்கள் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போறதுனால தான். ஓகே, நீங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு பண்றதுனால லேடிஸ் தான். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதிகமா ஞாபகம் வச்சுக்கிறதுனால லேடிஸ் தான் முக்கியமான காரணம். என்ன, ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு பிள்ளைகளோட பர்த்டேயா இருக்கட்டும், இல்ல ஆனிவர்சரியா இருக்கட்டும், ஆம்பளைக்கு ஞாபகம் இருக்காது. எல்லாம் பெண்கள் தான் ஞாபகம் வச்சு இன்னைக்கு என்ன இருக்கு, பர்த்டே என்ன இருக்கு, ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் கேட்ப. ஆனா எனக்கு ஒரு டவுட். அப்ப ஆண்கள் தானே நம்மளோட இபி பில் ரேட்டு, ரெண்டல் ரேட்டு இதெல்லாம் பக்காவா ஞாபகம் வச்சுக்கிறோம். அதிகபட்சமான வீடுகள்ல பொம்பளை தான் சொல்லுவாங்க இன்னைக்கு இபிக்கு லாஸ்ட் டேட்டுக்கே கட்டிருங்க. அப்படியா? சூப்பர். கடைசியா உங்களோட இபி டேட் என்ன? லாஸ்ட் மந்த் 15th. சூப்பருங்க. एक्चुअली நாம உண்மையிலேயே பேசிருக்காங்க. பாயிண்ட் ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம். லாஸ்ட் மந்த் 15th. ஓகே, சோ பில் என்னோட மொபைலுக்கு தான் வரும். இந்த பாயிண்ட் நான் எதிர்பார்க்கலங்க. தெரியுது. ஓகே, சோ தேதிகளை வந்து அதிகமா ஞாபகம் வச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுனால மகிழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் பெண்கள்னு சொல்றீங்க. ஓகே, நம்ம முதல்ல வண்டியில கொண்டு கூட்டி வர்றதுக்கு செட்டியார் என்னங்க செட்டியார் ராபிடோ சர்வீஸ் மாதிரி ஆகிட்டீங்க. அதாவது ஒரு இடத்துல கூட்டு வந்து விடுறதுக்கு எங்க வீட்டுக்காரர் தான் ஓலா ஊபர்ல, அதனால எங்க செட்டியார் தான் வந்து உதவியா இருக்காங்க. அதனால மகிழ்ச்சிக்கு அவங்க தான் காரணம். கடைசியா எங்க கூட்டு போய் விட்டாங்க? இன்னைக்கு காலையில அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டாங்க. சூப்பர். நேத்து வெளியில அடிக்கடி போறோம். நேத்து கோயிலுக்கு கொண்டு எங்க போறோம்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் ஏறுவேன் இறங்குவேன். பாவம், அவர்களே வெளியில வண்டியோட உட்காந்துருக்காரு. ஆச்சி, அண்ணன் எங்க? யாரையும் கொண்டு விட போயிட்டாரா? இல்ல. ஓகே, இல்ல, அண்ணன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து யாரா இருந்தாலும் பைக்ல கொண்டு விட்டு பழகிட்டாங்க. சோ ஒரு இடத்துக்கு நம்ம முக்கியமா போறோம், கிளம்பி ரெடியாகி போறோம் அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லாம நம்ம அண்ணனோட செட்டியாரோட போறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் இல்ல? ஓகே, சோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஆட்சிக்கு. எக்ஸலென்ட். ஓகே, நீங்க
இந்த காலத்துல பசங்க நிறைய சமைக்கிறாங்க, லேடிஸ் மட்டும் சமைக்கலையே. இந்த காலத்துல கேட்டு பாருங்க, இந்த ஜெனரேஷனுக்கு எல்லாம் நல்லா சமைக்கிறாங்க. அதே பேசலையா ஈக்குவலா அவங்களுக்கு சமமா எல்லாமே சம்பாதிக்கிறது எல்லாமே லேடிஸ் தான் முதல்ல கேட்டாங்க. பார்த்தனே அந்த எம்டிஆர் குலாப் ஜாமுன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அதை என்ன சொல்றீங்க? நார்மலாவே ஸோ இப்போ இருக்கிற ஆண்கள் நிறைய சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால குடும்பத்தில் இன்னும் நிறைய மகிழ்ச்சி இருக்கு. ஸோ பெண்களுக்கு நிறைய டைம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஓகே. நீங்க நியூலி மேரிடு 2 வருஷம் ஆச்சு. ஓகே, 2 வருஷமும் நியூலி மேரிடாவே எடுத்துக்கலாம். சொல்லுங்க. பெண்கள் நாங்க தான் காரணம். ஃபர்ஸ்ட் திங் நாங்க தான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றோம். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றது நாங்க தான். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் நாங்க தான் பண்றோம். அவங்க வீடு சைடு ஃபங்க்ஷனா இருந்தாலும் எங்க வீடு சைடு ஃபங்க்ஷனா இருந்தாலும் நாங்க தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு எல்லாமே பண்றோம். லாஸ்ட் மினிட்ல ட்ரெஸ் போட்டு இப்படி வந்துருவாங்க. நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அத்தனை வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். கஷ்டப்பட்டு அழகா ட்ரெஸ் பண்ணி வந்து முதல் ரோல உட்கார்ந்தவரை லாஸ்ட் மினிட். ஆனா நீங்க சொல்லுங்க. இல்லை அது வேணா, இவன் பிறந்ததுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் நான் இவனை எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% தான் நான் பார்த்துக்கிறேன். நைட்டு வந்தா கொஞ்ச நேரம் விளையாடுறது, காலையில ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இவன் விஷயத்துல ஒத்துக்கிறேன். மற்ற விஷயம் வீட்டுல பிள்ளைங்களை அதிகமா பாத்துக்கிறதுனால ஆர்டிஸ்டுக்கு தான் மெயின் ரோல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு சம்மதிக்கிறவங்க எல்லாம் கைதட்டல் கொடுக்கலாம். பரவாயில்லையா, மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு உங்களுக்கு. இந்த ஒரு பாப்பா எல்லாருக்கும் மைக் போகணும். யாரு மைக் பக்கத்துல? சோ பாய்ஸ் வந்து எல்லாரையும் ஒண்ணா முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துருவாங்க. நம்ம பைக்ல கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி. சூப்பருங்க. சோ ஆண்கள் வந்து அதிகபட்சம் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துறாங்க. அதனால வந்து ஆண்கள் தான் காரணம் அப்படிங்கிறீங்கல்ல? ரைட்டு. அப்படிலாம் இல்லையா, பெண்களும் நிறைய ஒண்ணா சேர்ப்பாங்க. ஆனா காலையில எனக்கு அந்த மாதிரி நடக்கலைங்க. நாங்க நின்று இருந்தாங்க, அங்க ஒரு ஆட்சி வந்து என்ன மாமக்கார ஓரமா வந்து இங்க நிக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னாங்க. ஐயோ நான் மாமக்காரன் இல்லைங்க, கேம்காரன். மாமக்காரெல்லாம் அங்க கரெக்டா பக்காவா நிக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஜென்ஸ் வந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுனால அவங்க வந்து அதிகமா குடும்பத்துல மகிழ்ச்சிக்கான காரணமா இருக்காங்க. சூப்பர். பாப்பா உங்க பேரு? வேதிகாவுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துருங்களேன். ஸோ குட்டி பாப்பா கேம் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகா வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஆச்சு நீங்க? பெண்கள் தான் கண்டிப்பா காரணம். வீட்டுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஸ், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரோடையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி குடும்பத்தை ஒன்று சேர்த்து கொண்டு போறது கண்டிப்பா பெண்கள் தான். அதனால பெண்கள் தான் மகிழ்ச்சிக்கு காரணம். அப்ப அந்த நேரத்துல ஆண்கள் என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்கள் வந்து இது போதும், வேண்டாம், அவங்க இப்படி சொல்லிட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு கோவப்படுவாங்க. அது வேண்டாங்க, பரவாயில்ல, ஃபேமிலினா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போறதுனால. ஓகே, ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம் ஆச்சிக்கு. ஓகே. சோ பெண்களை விட ஆண்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து ஒரு அண்ணனாகட்டும் தம்பியாகட்டும், ஏமா எங்கள் அண்ணன் பண்ணுனா என்னம்மா நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா அப்படின்னு சொல்லி நிறைய வீட்டில் ஆண்கள் வந்து அதை பெண்களுக்கு எடுத்து சொல்லி குடும்பத்தை சேர்க்கிறவங்க ஆண்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, சூப்பருங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்த பாயிண்ட்ஸ்ல அதிகபட்சமா நான் கேட்டதுல எல்லாருமே ஆண்கள்னு சொன்னதுனால இந்த செஷன்ல ஈவன் வேதிகமா சொன்னதுனால ஆண்கள் வந்து குடும்பத்துல அதிகமான மகிழ்ச்சிக்கு காரணம். இந்த பக்கம் இருக்க டீமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலோட கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களும் இந்த இடத்துல விட்டு கொடுத்து பேசியிருக்காங்கல்ல, அதனால. ஓகே, ஆல் டுகெதர் மொத்தமா எல்லாரும் இந்த டாபிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? கிரேட், எக்ஸலென்ட். அண்ட் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஒரு சின்ன ஒரு மியூசிக்கோட.